السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. இன்னும் இந்த எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 36வது வசனம், நான் ஓதிய வசனத்திற்குள்ள அல்லாஹ் சொல்கிறான், இது சோழச்சோலைகளில் ஆத்மவா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் தங்கியிருந்த போது இறை கட்டளைக்கு மாறாக ஷைத்தானின் தூண்டுதலின் பேரில், இப்லீஸின் தூண்டுதலின் பேரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்திருந்த அந்த மரத்தின் பக்கம் நெருங்கியதன் காரணமாக அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளான போது அல்லாஹ்விடத்தில் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லகுனன்ன மினல் ஹாஸிரீன். அப்போ எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம், எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, இல்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம் என்று கெஞ்சியதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து சொன்னான். பின்னர் நான் ஓதிய வசனம் தான், நீங்கள் இருவரும் கீழே இறங்குங்கள், சொர்க்கத்தை விட்டு நீங்கள் பூமிக்கு இறங்குங்கள், அங்கே சிலவருக்கு நீங்கள் பகைவர்களாக இருப்பீர்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு அங்கே தங்குமிடம் உண்டு, பொருள்களும் கிடைக்கும் என்று ரப்பல் ஆலமீன் சொன்னார். இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அந்த குறிப்பிட்ட காலம் வரை இந்த பூமியில நாம் தங்குவோம். அப்படி தங்குவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை விதியாக்கினாலும் இந்த வாழ்கிற காலத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைக்குரிய காலம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சோதனைக்குரிய காலத்தில் உங்களிலே நற்செயல்கள் செய்பவர் யார்? வல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறோம், இரண்டுக்கும் இடையே உங்களிலே உங்கள் செயல்களிலே மிக அழகானவன் யார் என்று சோதிப்பதற்காக என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த சோதனைக்கான காலங்கள் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடியவரை நீட்டிக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த வாழ்க்கை என்பது ரொம்ப அர்த்தமுள்ளதாக அமைத்துக் கொள்ள வேண்டும், ரொம்ப பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை இரண்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆவின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ பில் ஆகிரத்தி ஹஸனத்துன் ஃபகீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகில் சிறந்ததையும் மறுமையில் சிறந்ததையும் எங்களுக்கு தருவாயாக. அடுத்த ஒரு பாதுகாப்பு கேட்டுக்கொள்கிறோம், நரக நெருப்பின் வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக.
அப்படின்னா இந்த உலகத்திலேயே நம்ம பெஸ்ட்டை தான் செலக்ட் பண்ணணும். சிறந்ததை தான் தேர்ந்தெடுக்க அறிவு நமக்கு தரப்பட்டிருக்கு. சிறந்த வாழ்வு என்று நாமளா ஒரு வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிட்டு இதுதான் சிறந்த வாழ்வு போகக்கூடாது. சிறந்த வாழ்வு என்றால் எது சிறந்த வாழ்வு? நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் பொருளாதாரத்தில் சிறந்த வாழ்வு, அவ்வளோதான். அறிவு தெரியும், மண்டே அறிவு நமக்கு அவ்வளோதான். அது அல்ல சிறந்த வாழ்வு. மறுமைக்கு பயனளிக்கக்கூடிய காரியங்களை இந்த உலகில் நமக்கு சுலபமாக செய்ய முடியும் என்றால் அதுதான் சிறந்த வாழ்வு. மறுமைக்கு பயனளிக்கக்கூடிய காரியங்கள், மறுமை விளைச்சல்களை அறுவடை செய்வதற்காக இந்த உலகம் சிறந்த விவசாய பூமியாக வாழ்க்கை அமையும் என்றால் அதுதான் சிறந்த வாழ்க்கை. அது பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லாஹ் தந்த நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், சந்ததி பாக்கியங்களாக இருக்கலாம், அல்லாஹ் நமக்கு தந்த அருள் கொடைகள் யாவும் இருக்கலாம். எல்லாமே மறுமையின் விளைச்சலுக்காக, அறுவடைக்காக இந்த உலகில் சிறந்த விவசாயம் செய்யக்கூடியதாக பூமியாக இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் சிறந்த வாழ்க்கை. எவ்வளவுதான் நம்ம வாழ போறோம் நமக்கே தெரியும். அல்லாஹ் சொற்ப காலம் என்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என உம்மத் 60 முதல் 70 வரை என்றார்கள். இதுதான் ஒரு நபியினுடைய வார்த்தை தான் முழுமையானது. அல்லாஹ் தன் நாடிற்கு ஆயுளை நீட்டியும் சுருக்கியும் தருவான். ஒரு ஆவரேஜ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த நெப்போலியன் ஒரு சின்ன இது கொடுக்குறாரு, நல்லா கவனிச்சிங்கன்னா. நடிகர் நெப்போலியன் இந்த லைஃப்பை பற்றி சொல்கிறாரு. யாராவது கவனிச்சிங்களா? அதை கேட்டிங்களா? நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, வீடியோ சர்க்குலேட் ஆச்சு. அது அந்த வீடியோ நல்லா சர்க்குலேட் ஆச்சு. அவர் லைஃப்பை பிரிக்கிறார். சராசரி ஆயுட்காலம் 60 என்றால் 60 வயசு என்றால் அவன் குழந்தையிலேருந்து 15 வயசு வரைக்கும் சின்ன பையனாக தான் இருப்பான். 15 வயசு வரைக்கும் நம்ம மார்க் அடிப்படையிலேயே அவனுக்கு பருவ வயது அடைகிற வரை அவனுக்கு எந்த கொஸ்டினும் இல்லை, அப்படிதானே? அவன் பருவ வயது அடையும் வரை ஆணுக்கும் பெண்ணுக்கும் there will not be any question will rise. எந்த கொஸ்டினும் ரைஸ் ஆகாது அவனுக்கு எதிராக. ஸோ அந்த வாழ்க்கை அப்படின்னா அவன் எதுக்கும் மெனக்கிடுன்னு அவசியம் இல்லை. முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு பேக்கை தூக்கி போட்டு ஓடிக்கிட்டே இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம விளங்கியிருக்கோம் ஒன்றை. இரண்டாவது, 15 வயசுக்கு பிறகு படிக்கிற படிப்பு வாழ்க்கைக்கான படிப்பாக மாறும். வாழ்க்கை தேவைக்காக படிக்க ஆரம்பிக்கிறான், இப்படிதானே? ஹையர் செகண்டரி எப்போ ஆரம்பிக்குது? அதுலேருந்து ஒரு 3 டிகிரி, 2 வருஷம் ஹையர் செகண்டரி, ஒரு 3 டிகிரி, 3 வருஷம் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண வச்சா ஒரு 5 வருஷம், 20 வயசு வரைக்கும் எப்படி இருக்கான் அப்படின்னா பெருசாக எதுவுமே சாதிச்சிருக்க மாட்டான். கேட்டால் படிப்பை காரணம்னு சொல்லுவார், அப்படிதானே? படிப்பை என்னப்பா செய்கிற? படிச்சுக்கிட்டு இருக்கான். 60 வயசுல 20 வயசு காணாமல் போயிடும். 20 வயசு காணாமல் போயிடும். பாக்கி 40. சரியா? பாக்கி 40. சரி, இந்த 40 வயசுல டெய்லி டைமிங் நீங்கள் எடுத்து பாருங்க. 40 வயசுல ஒவ்வொரு மினிட்ஸ் அண்ட் ஹவர்ஸ் கணக்கில் வருதுலப்பா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். நம்ம அலுவல்கள் எப்படி இருக்கு? நம்ம 3 நேரம் ஈவினிங் டீ, ஸ்நாக்ஸு, காப்பி, லொசுக்கு, சாப்பாடு கீழ்ப்படை எல்லாம் சேர்த்து அது குறைஞ்சது 3 நேரத்துக்கு 1 மணி நேரம் ஆயிடும். சொல்ல சரியாதப்பா? அப்படி யாராச்சும் முதலமா அள்ளி போடுறோமா? அப்படிலாம் இல்லை. என்ன, ஒரு சின்ன ஒர்க்கிங் சைட்டில் லஞ்ச் ஹவர் கொடுத்தா கூட 1/2 hour கொடுப்பான். அப்புறம் நான் சொல்ல மினிமம் தான் சொல்லியிருக்கேன். மனித ருசித்து சுவைத்து சாப்பிடலாம் ரெண்டாவது. நீங்கள் மினிமமாக ஒரு 3 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு 1 hour எடுத்துரும். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்டா வேலையெல்லாம் சும்மாலாம் பேசலை, நல்லா தெரிஞ்சு நீங்கள் நம்ம என்ன கிளிக்கணும் உங்களுக்கு தெரியும். ரிசல்ட் கடைசியில் பேப்பர் உங்கள் கையில் தந்துடுவேன். நீங்களே எழுதிட்டு 20 நேரத்துக்கு நான் குப்பர் அடித்து படுத்தது மட்டும் தான் மிச்சம், நம்ம ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ரிசல்ட் கடைசியில் பார்ப்பீங்க. இப்போ சரியா? கழித்தது குளித்தது, கழிக்க போனது குளிக்க போனது குறைஞ்சது 1/2 hour. நான் சொல்ல குறைஞ்சது தான். ஆச்சா? போயிட்டா 1.5 மணி நேரம் போயிட்டா? நான் எழுதி வச்சுருக்கேன். அடுத்தால அவனுடைய டெய்லி மஸ்ட் ட்ராவல்னு இருக்கும். இந்த கடைக்கு போகிறதாலும் சரிதான், இந்த பஜாருக்கு போகிறதாலும் சரிதான், ஏதோ 1 hour என்ன செய்யுமா அவனுடைய ட்ராவல்னு கட்டாயம் இருக்கும். டெய்லி ரொட்டீனில் இருக்கும். ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம், ஏதோ ஒன்று, நீ பைக்லேயோ எதில் ஒன்று ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. பை வாக், எவ்ரி திங்ஸ் ட்ராவல் தான். நடந்து போனாலும் சரி தான். 1 மணி நேரம் அதெல்லாம் கழிச்சிருப்பீங்க. 2 மணி நேரம் போயிட்டா 3 மணி நேரம் வச்சுவிடுங்க. அடுத்தால நாம் தொழுகைன்னு ஒன்று இருந்தால், 5 வக்து தொழுகை ஒன்று இருந்தால்
நான் எல்லாமே மினிமம் டைம் போடுறேன். ஃபஜ்ருக்கு 20 நிமிஷம், ஃபஜ்ருக்கு ஏன்னா திக்ருகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து ஃபஜ்ருக்கு 20 நிமிஷம், லுகருக்கு ஒரு 12 நிமிஷம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணுறது கூட நீங்கள் திக்கர்லாம் ஆண்டி வேலை பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட 12 நிமிஷம் ஆயிரும். அசருக்கு 10 நிமிஷம், மகரிப்பு 1/4 மணி நேரம், இஷா 1/4 மணி நேரம். அதெல்லாம் முன் சின்னத்தில் விட்டுட்டேன். ஃபர்துக்கு மட்டும் நான் பேசி, இது வந்து 1.25 மணி நேரம் ஆகும். ஆச்சா, எவ்வளோ 3.5 மணி நேரம் இதில் போயிட்டா உங்களுக்கு 3 மணி நேரம், 1.5 1/2 2 2.5 இது ஒரு 1.5 3.25 மணி நேரம் இதில் போயிட்டு. சரியா? எல்லாம் கவனிச்சுடுங்க. 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் 1-2 மணி நேரம் தூங்கிடுவான். அது எப்படியா கம்பல்சரி சொல்லியிருக்கான், 8 மணி நேரம் நீங்கள் தூங்கணும், இல்லாட்டா உங்கள் பிரெயின் வேலை செய்யாது அப்படிலாம் சொல்லி கொடுத்து அது கம்பல்சரி மஸ்ட்டுன்னு ஆக்கியிருக்கான். அப்படி தானே? 8 3 12 மணி நேரம் நீ டோட்டலாக நினச்சிரு இதிலே கழிச்சிருவீங்க. சரியா? பாக்கி 12 மணி நேரத்தில் நல்லா கவனிச்சிருங்க. 12 மணி நேரத்தில் நம்ம உழைப்புக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செலவு பண்ண டைம் வந்து முழுசாக இருக்கும். அது வந்து சில பேர் கண்டினியூஸாக 8 மணி நேரம் வேலை செய்வாங்க. சில பேர் சொந்த பிஸ்னஸ் பண்ணி பார்ட்டாக தொழில் செஞ்சுக்கிடுவாங்க. ஸ்பான்டினியஸாக என்ன செய்யாது, தொழில் இருக்காது. ஆனாலும் அந்த 12 ஹவர்ஸ் அவங்க இதுக்கு தான் கவர் பண்ணுவாங்க. அப்படி தானே? இதில் வந்து அல்லாஹுக்கும், அல்லாஹ் சொல்ல அந்நசீகா, இஸ்லாம் என்றாலே பிற நலம் நாடுவது தான் அப்படின்னு, அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் இந்த வேதத்துக்கும் தலைவர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் தீனுக்கும் பாடுபடுவதுதான் இஸ்லாம். இல்லை நம்ம ரோல் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். இப்போ பேப்பரை எடுத்துக்கிடுங்க, இப்படியே எழுதிட்டே வாங்க, எழுதிட்டே வாங்க. ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. வாழ்க்கையை தயவு செய்து அல்லாஹ் கொடுத்த காலத்தை பிரித்து பாருங்க. ஏன்னா ஒரு நேரம் வரும், வினாடிகள் பயனுள்ளதாக அமைய போகுது. அல்லாஹ் என் மௌத்தை பற்றி சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? ஒரு வினாடி முந்தவும் செய்யாது பெந்தவும் செய்யாது. வினாடிகள் டைம் வந்து டிக்கிங் ஆகி டைம் நம்ம ஏஜ் க்ளோஸ் ஆகும், வாழ்க்கை க்ளோஸ் ஆகிற நேரத்தில் வினாடிகள் வந்து நிற்கும். இப்போ என்ன பேசுவான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கும். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து முன்னாடி நிற்கும் போது சொல்லுவான், எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று. இப்போ அவகாசம் கேட்பான். அது எந்த வயசுலேயும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வரலாம். நான் சொல்ல 60 நீங்கள் பிரித்தா தான் இவ்வளவு. 60 வயசு நீங்கள் பிரிக்கல அப்படின்னா நல்லா கேட்டுக்கிடுங்க, எப்போ சடனாக வந்து பிரேக் ஆகி நிற்க போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் எல்லாம் கட்டாயம் வருவாங்க. வந்து அவன் ரூஹை பறிப்பார்கள் என்று நம்புகிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். நம்மகிட்ட கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், அவகாசம் கூட யாரெல்லாம். ஏன் தெரியுமா? என் ரிசல்ட் எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஆத்மா ரிசல்ட்டு தெரிஞ்சு வச்சிருக்கோம், கிளீனாக தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது தன் முன்னாடி நின்று என்ன செய்வோம், பேச ஆரம்பிக்கும். அப்போ சொல்லலாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அவன் பேசுவான், எனக்கு அவகாசம் கொடு, நான் எல்லா நல்ல அமல்களும் செய்தவனாக வர விரும்புகிறேன் என்று சொல்லுவான். எல்லா நற்செயலும் இன்க்ளூடிங் போட்டுக்கிடுங்க, எல்லா நல்லவனும் நான் செய்வேன் இந்த பூமியில என்று அவன் கெஞ்சுவான். அல்லாஹ் சொல்வான், கல்லா, அவ்வாறு கிடையாது. இவன் பேசுவது வெறும் வெற்று பிதட்டல் தான், வெற்று பிதட்டல் தான். இவன் எதுவுமே செய்ய மாட்டாங்க. நீங்க அவகாசம் கொடுத்தா இதே வேலையை செஞ்சுட்டு இருப்பான். அவனுக்கு வேற எந்த சிந்தனையும் இருக்காது. சூரா கஹஃபை வெள்ளிக்கிழமை ஓதுற மக்கள் கடைசி 103 வசனத்தை படிக்கணும். அல்லாஹ் சொல்வான், மக்கள் எப்படி இருக்கான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். அவன் என்ன நினைக்கிறான், தான் மெய்யாகவே நல்ல காரியம் செய்து கொண்டு இருப்பதாக எண்ணுகிறான். அவன் நான் கரெக்டாக தான்ப்பா போயிட்டு இருக்கேன், கரெக்டாக தான்ப்பா நான் போயிட்டு இருக்கேன் எண்ணுகிறான். ரிசல்ட் ஒன்றும் இருக்காது. சகோதர சகோதரிகளை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. நாம் எடுத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தொழுகை தான். அதில் உங்களுக்கு தான் அவரவருக்கு தெரியும். 5 வேளை தொழுகை இருக்குதா, முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறதா, இரவு வணக்கங்கள் இருக்குதா, இல்லை ஜும்மாவே இந்த மாதிரி பாரு எல்லாம் பாதி என்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் என்ட்ரியே கிடையாது. சலாம் அலைக்கும் சொல்லுவோம், 4 பேர் தான் உட்காந்து 8 பேர் உட்காந்துருக்கான். பாக்கி எல்லாருக்கும் உங்களுக்கு என்ட்ரியே கிடையாது, உங்களுக்கு எந்த கூலியும் கிடையாது. ஃபைல் க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் இல்லை ரெஜிஸ்டர் உங்கள் பேரே கிடையாது. நீங்கள் என்ன எந்த ஹதீஸை எடுத்து பார்த்தீங்க? இல்லை நாங்கள் லேட்டாக வந்தாலும் நாங்கள் அல்லாட்ட வந்து தனியாக ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டீங்களா? சும்மா அப்படி யாரும் வச்சிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்கள் இதயங்களோடு நீங்கள் பேசுங்க. தலையை மட்டும் கீழே குடிச்சிட்டு அப்படியே யோசிச்சு பாருங்க, என்னடா செஞ்சுப்போம், நம்ம என்னப்பா செஞ்சுருக்கோம். ஓட்டி 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 தேஞ்சிருப்பான். பொருளாதார ஹத்தா சுல்குமுல் மக்காபின், மன்னரை அடைவரை உள்ள ஆசை அணுக போதே அல்லாஹ் சொன்ன. நான் சொல்லலை. நீங்கள் ஆசை உங்களால்
உங்க ஆசையை பூர்த்தி செய்ய முடியாதுட்டான். ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் இன்னொரு ஓடை இல்லையான்னு கேட்பான். அவன் வாயில மண்ணை தரு நிரப்பா. இதுதான் அவன் தலையெழுத்து. அவன் தலையெழுத்து. தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, ஆற்றல், வாலிபம், சிந்தனை இதெல்லாம் எதுக்குன்னு அவனுக்கு தெரியல. தெரியாம என்ன செய்யறான்? எல்லாமே உழைக்க தான் நினைச்சிட்டு இருக்கான். எல்லாம் சம்பாதிக்கத்தான் எல்லாமே அவன் மண்டையில் அப்படிதான் ஏற்றப்பட்டிருக்கு. நான் தெளிவா சொல்லிட்டேன். அல்லாஹ் வந்தியார்களே, நீங்கள் மறுமையில் அறுவடைக்காக இந்த உலகத்தை நீங்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது பூமி என்றால் அதற்கான நீங்கள் பயிரிடுதலை சுலபமா செய்ய முடியாதுங்க. பார்த்துக்கிடுங்க. இல்லை நம்ம தோத்துக்கிட்டே வரோம். ஏன் தெரியுமா? அப்படியே ரிவர்ஸ்ல சிந்தனையை போடுங்க. சரி பண்ணி என்கிட்ட போன நேரம் வரும்போது என் கார்ல சொல்லிட்டே வர அப்படியே என் மண்டை கலங்கிட்டேன். இஸ்லாம் எப்படி வாழ சொல்லுச்சு? நம்மளை அண்ணாந்து பார்த்து வாழ சொல்லிச்சா, கீழே பார்த்து வாழ சொல்லிச்சா? உங்கள்ட்ட தான் கேட்க. மக்களை உங்கள்ட்ட பேசுங்கன்ட்ட. கீழே பார்த்து வாழுங்க. கீழே பார்த்து வாழு. அப்படியே சிந்திச்சு பாருங்க. அவர் சொன்னாரு, வேற உதாரணம் சொன்னார். எங்க நிர்வாகி சகோதரர் ஒருவருடைய குழந்தைக்கு சின்ன வயசுலேயே மண்டையில் ஏதோ ப்ராப்ளம், மூளையில ப்ராப்ளமாகி அந்த குழந்தை ரொம்ப கம்மியாக தான் பேசும். சிறு வயசுலேருந்து வயசு 9 வயசு ஆச்சு. தகப்பனுக்கு கடும் சோதனை. அந்த குழந்தை கொஞ்சம் நல்லாவும் திருப்பி பிரச்சனை ஓடணும். இங்கேருந்து தூக்கிட்டு ஓடணும். எங்க திருவனந்தபுரம் இங்கே ட்ரீட்மெண்ட் இல்லை. ஃபாலோ பண்ண கூட டாக்டரே கிடையாது. திருவனந்தபுரம் ட்ரீட்மெண்ட். அவர் வண்டி ஓட்டினா தான் காசு. வண்டி ஓட்டும் போது என்ன இருக்கும்? ஃபுல்லாக சிந்தனை தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி சிந்தனை இருக்கு. அவர் அப்ப சொல்றாரு, நமக்கு சிலருக்கு பிள்ளை இல்லைன்னு நினைக்கிறோம். பிள்ளை இல்லைங்கிறது பெரிய கவலை இல்லையா? யோசித்து பாருங்க. பிள்ளை இல்லை என்பது நபிமார்களே வாட்டின கவலை, நபிமார்களே ஆட்டி படைத்த கவலை. அடுத்து குழந்தை இருக்கிற குழந்தை உடம்பு சரியில்லாம பெர்மனன்ட் சிக்கா இருக்கு. தாயும் தந்தை நிலைகுலைந்து போற வாழ்க்கை. தாயும் தந்தை நிலைகுலைந்து போற வாழ்க்கை. ஒரு 10 நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. வெளியூர் போனா கூட போன் பிள்ளை சாப்பிட்டானா, மருந்து எடுத்தானா, வச்சானா, இதேதான். இது லைஃப் ஸ்டைல் இருக்கா? நம்ம எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. நம்ம நல்லா இருக்கோமா? குழந்தை பாக்கியத்தோடு இருக்கோமா? நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கா? இந்த ஆரோக்கியமா இல்லாத குழந்தைக்காரன் அல்லாட்ட போய் என்ன செய்யறான்? அவனும் போய் நன்றி செலுத்துறான். நல்லா செஞ்சுக்கணும். அவனும் ருக்கவும் சுஜூதும் செய்யறான். போய் அழுறான், 5 வேளை தொழுறான். தன் தேவைக்காக அல்லாட்டும் நிற்கான், நன்றிக்காகவும் நிற்கிறான். இப்ப நினைச்சு பாருங்க, நாம் எவ்வளவு வளம் பெற்ற வாழ்க்கை, நமக்கு சந்ததி பாக்கியம், அந்த குழந்தைகள் ஆரோக்கியம், பிள்ளை பாசமா மடியில் குஞ்சுது, குழாவது. என்ன நன்றி செலுத்திட்டோம் அல்லாவுக்கு? உங்கள்ட்ட தான் கேட்க, என்ன நன்றி செலுத்தி கிழிச்சிட்டோம்? அப்படியே நீங்க இந்த போற வழியில தாண்டி அப்படியே இந்த ஆத்துப்பாலம் சைடில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வெயிலில் அப்படியே கருன்னு சட்டையெல்லாம் இல்லாமல் அப்படியே கருன்னு முட்டியெல்லாம் தாடியெல்லாம் விட்டு அப்படியே வெயிலே படுத்திருப்பான். அது மாதிரி திண்டு மேலே படுத்திருப்பான். ஒரு தலையை அழுக்கு துணி வச்சுட்டு படுத்து கிடப்பார். யாராவது மனிதர் படுத்திருப்பார். அவன்னு சொல்லக்கூடாது. அவர்கள் தான் இந்த பூமியில் பலகீன மக்களுக்கு. எதுக்கு அந்த நிலைக்கு? ஆனால் நமக்கு அல்லாஹ் அவனுக்கு தான் தெரியும். அவர்கள் அந்த சுருண்டு கிடப்பார்கள். யாரா கொடுத்தால் சாப்பிடுவார்கள். யாருடன் கையேந்த கூட மாட்டார் சில பேர். ஏன் தெரியுமா? இந்த சமூகத்திட்ட தன் உறவுகள், தன் சொந்த பந்தம், அண்டை வீட்டான், நட்பு, இந்த ஜமாத்து கருமுகள் இவனெல்லாம் கைவிட்ட பிறகு ஒருத்தன் வெளியேறி இருப்பான். 4 பேர்கிட்ட கையேந்து பார்ப்பான். எல்லாரும் உதாசீனா, ஆள் தோற்றம் நல்லா இருக்கான், ஏதோ ஒரு பிரச்சனை உதாசீனப்படுத்துறான். சி இந்த மனிதனை இப்படிதான், எவனையும் கையேந்த கூட தந்தா சாப்பிட சுருண்டு படுப்போ, தற்கொலை பண்ணாம வாழலாம். தற்கொலை இல்லாத வாழ்க்கை. அந்த இடத்த கடந்து தானே போறோம். நம்ம கடந்து தானே போறோம். நமக்கு எனக்கா நன்றி பெருக்கு வந்திருக்கா படைச்சவன்ட்டு நன்றி செலுத்தணும் சொல்லி. என் உடல் பொருள் ஆவியாவும் இந்த படைத்தவனுக்குத்தான். சுப்ஹானல்லாஹ். ஒரு சாரார்ந்த பூமியில மண்ணில் புரண்டு அல்லாஹ் சூரா பலது அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. கணவாய், அந்த கணவாய் என்றா என்னவென்று தெரியுமா? ஒமா அதிரா கமல் அக்கபா. கணவாய் என்றா என்னவென்று தெரியுமா? அவன் ஏழைகளுக்கு, பசித்த ஏழைக்கு உணவளிக்கல, அனாதையான உறவினருக்கு உணவளிக்கல, ஏழைகளுக்கு உணவளிக்கல.
மண்ணில் சுருண்டு படுத்து கிடக்கானே அவனுக்கு இவன் உதவி செய்யல. அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாக சார்ஜ் எடுப்பான். இவர்கள் அந்த கணவாயை கடக்கவில்லை. அலம் நஜல்லஹு நைனைன் லிசானன் சதவ லிசானன் சஃபதின் ஹதைனாக நஜ்தைன். 2 கண், 2 உதடு, நாவு, நன்மையை பிரித்து அறிவிச்சு இந்த மனித ஜென்மத்துக்கு நான் கொடுத்தேன். கண்ணு கொடுத்தேன், நாவு கொடுத்தேன், வாய் கொடுத்தேன், நன்மையை பிரித்து கொடுத்தேன். இவனுக்கு தெரியல 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 இந்த கணவாய் ஒன்று இருக்கு இந்த மட சமுதாய மனித குலத்துக்கு தெரியல. அதை அறிந்தவன் யார் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? அல்ல கேட்டா நான் சொல்லட்டா உறவினான ஏழைகளுக்கு நீ உதவி செய்யல, அனாதைகளுக்கு உதவி செய்யல, மண்ணில் புரண்டு கிடக்காம பாரு அவனுக்கு நீ உதவி செய்யல. இப்ப யோசிச்சு பாருங்க. அங்கே குழந்தை இல்லாமல் தவித்தவன் அவனும் அல்லாட்ட ஓடி அவனும் சொல்றான், அவன் 5 வக்து தொழுதான். அள்ளி அள்ளி வடங்களை வளர்ந்து வாங்கிய நாம் தூங்கி குரட்ட குப்புற சும்மா தொழுக 1:30 மணிக்கு வர்றது உள்ள கொழுப்படுத்து. நன்றி இருக்கா நமக்கு? புரியலையா? நான் சொல்றது புரியுதா? ரிவர்ஸ்ல போய் பாருங்க தெரியும். ரிவர்ஸ்ல போயிட்டு இப்ப பாருங்க 15 சட்டை என்கிட்ட இருக்கு. 15 சட்டை சுபஹானல்லாஹ். எந்த கலர் எடுக்குன்னு தெரியல. ஜும்மா அன்னைக்கு போடுறதுக்கு உண்மையா பேசுறேன். காதாமன் சொல்லு ரப்பி, என் இறைவன் தந்த அருட்கொடையது. எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. புரியுதா? வாலிபம் இருக்குல்ல, இந்த வாலிபம் எதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? பேண்ட் சட்டை போட்டு இன் பண்ணி சுத்துறதுக்கு இல்ல. பொம்பளை பிள்ளை அழகழகா கண்ணாடியில போட்டு ரசிக்கிறது மட்டும் கிடையாது. இந்த வாலிபம் தான் கசக்கி புளிய வேண்டிய பருவம். அது அல்லாஹ்வுக்காக தீனுக்காக இந்த உம்மத்துக்காக கசக்கிரணும். ஏன் தெரியுமா? முதுமை வருவதற்கு முன்பாக இருக்கிற இளமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது அர்த்தம் தெரியுமா? இந்த உட்கார்ந்து சேர் போட்டு சொல்றாரு, அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவாரு. முதுமைனா என்ன, முட்டு வலினா என்ன, ஒண்ணு கிழிக்க முடியாது, ரொக்கு சுத்தி கூட பண்ண முடியாது. புரியுதா? என்ன இளமை நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம அம்மா ரசிக்கிற கண்ணாடி என் மாமா ஸ்டைலா இருக்கான்னு சொல்றல்ல. இந்த ஸ்டைல் அல்ல ரசிப்பான். ஆனா செயல் இருக்கணும். செயல் பெருச்சாலிமா பள்ளிவாசலே கிடக்கணும். வெளியே ஓடிட வேண்டியது. பொந்து இது வெளியே வரணும். கம் அவுட். இஸ்லாம் இங்க வெறுமனை இல்லை. இங்க சுஜிது பண்ணிட்டா இங்க வாமு பண்ற மாதிரி வெளியே வந்துடணும். உங்களுக்கு தெரியுமா? இந்த உம்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தினான். குர்ஆன்ல மேன்மைப்படுத்தியாக சொல்றான். எதை வச்சு? யாரா சொல்லுங்க. நன்மையை தீமை குன்தும் ஹைர உம்ம வ உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமலூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் தூமினு பில்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்க தான் மேன்மை. ஏன் தெரியுமா? நீ நன்மை ஏவுகிறாய், தீமையை தடுக்கிறாய். ஆணுக்கு பெண் 9 படிச்சு பாருங்க. மூமினான ஆணும் பெண்ணும் நன்மை ஏவுகிறாய். குர்ஆன் நேரடியா பேசுது. பெண்ணுக்கு சேர்த்து பேசுது, பெண்களுக்கும் சேர்த்து பேசுது. தெரிஞ்சுக்கிடணும். டியூட்டி வேற நமக்கு. அதோட எல்லாம் விடல. சொர்க்கத்துக்கு 2 பைபாஸ் சொன்ன 2 காரியம் சொன்னா. சொர்க்கத்துக்கு 1 பைபாஸ்ல போறது, 1 அப்படியே சுத்தி போறது. 1 பைபாஸ்ல போறது. இன்னல்லாஹ ஸராமினல் மூமினின் அன்ஃபுஸிஹிம் வஅம்வாலஹும் பிஅன்னலகும் ஜன்னா யுகாத்திலுன ஃபீ ஸபீலில்லாஹ் வ யக்துலூன ஹக்கன் தௌராத்த ஃபில் இன்ஜீல் வல் குர்ஆன் வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ். மூமின்களிடத்தில் அல்லாஹ் உயிரையும் செல்வத்தையும் பகரமாக வாங்கி கொண்டு சொர்க்கத்தை தர்றான். 1 பைபாஸ்ல போறது. எப்படி? டைரக்டா அடிச்சு எந்த கேள்வி கணக்கில் அடிச்சு சொர்க்கத்துல ஓடுறது. ஆமா, அதுதானே இலக்கென்றால் அறிவாளி அதைத்தான் தேடுவான். 1 அல்லாஹ் சொல்லலாம். அதை கண்டு மூமின்கள் வாணிபத்தில் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லாஹ்ட்ட செஞ்ச வியாபாரம், அக்ரிமெண்ட், வாணிபமா, பிசினஸ் படைச்சவன்ட்டு அவனே கொடுத்தான், அவன் எடுத்தான்னு சொல்றது மட்டும் இல்லை. அவன் பாதிலே செல்வத்தையும் உயிரை மட்டும் இல்லை, உயிரையும் செல்வத்தையும் சேர்த்து கொடுக்கணும். குர்ஆன் தான் பேசுது. 9:111 படிக்கணும். இது பைபாஸ். இன்னொன்னு சுத்தி போறது. இன்னொன்னு 112 அத்தாயிபுனல் ஆபிதுனல் ஹாமிதுன சாயிகுன ராகிகுன சாஜிதுன அமீருன பில் மஅரூஃப் அன்னஹுன் அனில் முன்கர் வ ஹாஃபிலுன ஃபீ ஹுதூதில்லாஹ் வ பஷ்ஷிரில் முஃமினீன். இந்த மூமின்களுக்கு சோசியல் சொல்லுங்கள். அத்தாயிபுனல் பாவ மன்னிப்பு தருகிறான். வாபிகள் அவன் அல்லாஹ்வை புகழ்ந்து துதிக்கிறான். வ ஹாமிதுன அல்லாஹ் இபாதத்து செய்கிறான், வணக்க வழிபாடு செய்கிறான். வஹாமித் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறான். அடுத்தால தனித்தின பாட்டா கட்டுவான். அல்லாஹ் வராகிஊன சாஜிதூன அவன் ருக்கும் செய்கிறான், சுஜூதும் செய்கிறான். அடுத்த வாரம் வன்னாஹுன அனில் முன்கர் ஹாஃபில் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறான். இங்கேயும் வருது. நன்மை ஏவி தீமையை தடுக்கிறான். தொழுதுட்டு குப்பர படுத்துட்டு நான் கிழிச்சேன்னு சொன்னாங்க. நடக்காது.
இஸ்லாம் வேற. உங்களுக்கு ஏமாற்றி சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏன் பிரஷராக உங்களுக்கு தெரியாது. நான் இந்த ஜும்மால பேசியிருக்க மாட்டேன். இந்த ஜும்மா ஏன் பேச தெரியுமா? மண்டையில ஏற்றிக்கணும், ஆணி அடிச்சுமா ஏற்றிக்கிடுங்க. இஸ்லாம் வேற சொல்லியிருக்கு. நீங்க நினைக்கிற இஸ்லாம் அல்ல, இல்லை, கிடையாது, ஏமாற்று. அது உங்களை சைத்தான் நீ அழகாக செய்கிறாய் என்று உங்களை ஏமாற்றுகிறான். அவர் அல்லாஹுடைய வரம்புகளை எல்லாம் பேணி வாழ்வார்கள். இந்த மோமின்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். இதுதான் சுத்தி போறது. புரியுதா? சொர்க்கத்தை சுத்தி ரவுண்ட் அடிச்சு போறது. ஷார்ட்டா போனா உயிர்களையும் பொருளை இறை பாதையில அப்படி அள்ளி கொடுத்துட்டு பலஸ்தீன ஜிகாதிகள் மாதிரி ஈரானிய ஜிகாதிகள் அடிச்சு உருவுகள் உள்ள போந்து அப்படியே கேள்வி லிஃப்ட் ஆகி மேல ஓடிடும். ரெண்டே வழிதான். நீங்கள் இது இல்லாமல் ஜிகாது இல்லாத வழி சொர்க்கம் செல்லும் என்றால் நன்மை ஏவி தீமையை தடுத்து அது ஒரு காரியம் இருக்கு. அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு கடமை. தனி மனிதன் அல்ல, கொஞ்சம் ஹைரவம்மா இந்த சமுதாயமாக செயல்பட்டு தான் வல்தக்கும் உம்மத்தின் மின்கும் எதுவும் இல்லை ஹைர யௌமனுன பில் மௌரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுல் முஃப்லிஹூன். இந்த சமுதாயம் நான் வெற்றியாளன். உங்களில் ஒரு சாரா நன்மை ஏவி தீமையை தடுக்கட்டும். அல்லாஹ் சொன்னது இதை நீங்க ஒதுக்கிட்டு நீங்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டு நினைத்தால் பைத்தியக்கார கூட்டம். யூ ஆர் லாசிங் யுவர் லைஃப். கொஞ்ச காலம் தான் வாழ்ற, புரியுதா? 8 மணி நேரம் தூக்கம், 1.5 மணி நேரம் திங்க, 1 மணி நேரம் கக்குசு போவ, ட்ரெஸ் பண்ண, சுத்த மண்ணாங்கட்டி ரெக்கார்ட்ல ஆக போது. நாம் செய்கிற தொழுகை, அதை தாண்டி நாம் செய்கிற இபாதத்து, அமல சாலிகங்கள், நல்லறங்கள். இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு சொல்லாத சுப செய்தி இந்த உம்மத்துக்கு சொல்லப்பட்டது. அதுதான் நன்மை ஏவி தீமையை தடுத்து. முன்சண்டை வேதத்துல இல்ல, அந்த உம்மத்துக்கு சொல்லப்படல. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதாக சொன்னால் காரணம் நீங்கள் இதை செய்கிறீர்கள். நம்ம ரோல் இருக்காதுல. என்ன இருக்கு சொல்லுங்க, எடுத்து பாருங்க. ஒண்ணு இருக்காது. ஏன்? கூட்டா சேரவிட மாட்டான். சேர்ந்த அது அவனுக்கு சரியில்லைங்க. இந்த கான்செப்டுங்க நமக்கு பிடிக்கலங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கான்செப்ட்? உங்களுக்கு ரசூல்லா நேரடியாக தான் உங்களுக்கு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு நேரடியாக வந்தா கூட இவன் கான்செப்ட் சரியில்லாமா? ஏன்? முதுகுல இம்மையின் சுமைகள் சுமந்து முது ஒட்டின அளவுக்கு சுமக்கிறான். முது ஒட்டின் சுகம் அப்படியே வரணும். அப்படியே பெருச்சாலி மாதிரியே சொர்க்கத்துல போகணும்னு நினைக்கும். நான் சொன்ன தெரியுமா, ஸ்டார்டிங்ல இந்த 15-20 வயசு வரைக்கும் இந்த படிக்கிற வயசு, அது கொஸ்டின் இல்லைன்னு சொல்லணும்ல. உங்களுக்கு உதாரணம் சொல்ல தெரியும். இஸ்லாம் எங்க நிலைப்பட்டுறது தெரியுமா? பத்ரு போருக்கு செலக்ஷன் நடக்குது. பத்ரு போருக்கு படைகள் திடீர் அறிவிப்பு தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புங்கன்றாங்க. இந்த சூழ்நிலையில் 2 சிறுவர்கள், ஒரு சிறுவர் போறாரு. அவர் போய் 2 பேர் போனாங்க. ஒரு செலக்ட் ஆயிட்டார் போருக்கு. கூட இருந்து அவருடைய நண்பன் சிறுவன், நல்ல சிறுவன், 15-14 வயசு சிறுவன் தான். பத்ரு போருக்கு முதலாக மார்க்கத்துக்காக நடந்த போறது. இந்த போரில் 2 பேர் போனாங்க. 2 பேரும் தோழர்கள், சிறுவர்கள். ஒருவர் செலக்ட் ஆயிட்டாரு, ஒருவர் செலக்ட் ஆகல. அவரு இந்த போர்ல நான் மிஸ் ஆகிடக்கூடாது என்பதற்காக தன் விரல் கால்களோட உயர்த்தி காமிக்கார். நான் உயரமா இருக்கேன், பெரிய ஆளா காட்டுறதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. போய் தன் தாயிடம் அழுதார். அம்மா, இறைத்தூதரின் படைகள் போகிறதே, என்னை கழித்து விட்டாங்க. என் நண்பன் படையில இருக்கான், நான் மிஸ்ஸிங். என் மவனே தப்பிச்சடா என் மவனே, நீ போவாதேடா ராசா பொண்ணு மகனே அப்படின்னு இந்த உம்மாவும் அழல. இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுதா? நான் பேச சரியா, நீங்க யோசிக்கிற மார்க்கம் சரியானு பாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த பையனை கூட்டி நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நின்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என் மகன் இவனு ஒரே செட்டு பையங்க தான், இவனை மட்டும் நீங்க போருக்கு அனுமதிக்கல, அவரை நீங்க அனுமதிச்சிருக்கீங்களேன்னு சொன்ன போது, உள்ள வாங்கலையா, நிக்கிறீங்க வெளியே, உள்ள வாங்க, நீங்க இவனை மட்டும் அனுமதிச்சிருக்கீங்க, என் பையனை சேர்த்து சொல்ல போகுது. அப்போ ஒரு சவால், யாரா சொல்ல, 2 பேரும் சண்டை போடட்டும், என் மகன் அவனை வீழ்த்திட்டா என் மகன் போருக்கு வரணும்னா. கதை நம்ம அதான சகாபாக்கள் வரலாறு ரொம்ப ரசிச்சு பிடிக்கும். ஏன் கதை அப்படியே சூப்பர், நெஞ்ச நக்கிட்டாரு ஆணிச்சார். இன்னைக்கு சகாபு வரலாறு சொன்னாரு பாரு, அப்படி கண்ணீரா வந்து கோப்பரேட் படுத்துக்கோ. கதை கேட்கணும், வீர கதைகள். நம்ம என்ன செய்யணும், போய் பிச்சு மேஞ்சு அதானே தர்ரு கொரட்டா, அசர் அவுட்டு, விளக்கம் போல அந்த 7 பேர் தான் நிற்பான் அசருக்கு.
அதோட முடிஞ்சது. சுக்கா இங்கே சிக்கிக்கிட்டு எவ்வளோ சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோ, திட்ட நினைக்காதீங்க. அல்லான்னா உங்களை அவ்வளோ கேள்வியா இருக்கு நமக்கு இருக்கு. சரி, ஓகே. அந்த கூட்டத்தில் அபூஜஹல் நிற்கிறான், அல்லாஹுடைய விரோதி, இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மேல ஒட்டகத்தின் கழிவுகளை வைத்து நாசத்தை வந்து அல்லாஹ்வுடைய கையெந்தன சாபத்துக்குரிய மனிதன் நின்னான். இந்த கூட்டத்தில் அபூஜஹல் யாருன்னு 2 சிறுவர் கேட்டாங்க. முஅவ்வித் இப்னு அஃப்ரா, முஆத் இப்னு ஜமூஹ், 2 நபி தோழர் பேர். ஒருத்தர் பேர் முஆத் இப்னு ஜமூஹ், இன்னொருத்தர் முஅவ்வித் இப்னு அஃப்ரா, 2 நபி தோழர். சாதின் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வந்து கேட்ட, அப்துல் ரஹ்மான் அவர்களே, அல்லாஹ் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க, நாம யார் இந்த கூட்டத்தில் யாருன்னு கேட்டாங்க. அவன் மரங்கள் அடர்ந்த மலைக்கு சோலைகளுக்கு இடையே ஒரு சின்ன மரம் இருந்து, அதே போல கூட்டத்தில் அடையாளம் காமிக்க, அப்படியே அது ஹதீஸ் வரும். அடர்ந்த மரங்களுக்கு இடையே ஒரு மனிதனை அடையாளம் காட்டுற மாதிரி காமிச்சு, இந்த அவன் தான்டாங்க. 2 பேரும் உள்ள பூந்துட்டாங்க, 2 சிறுவரும் போய் கரண்டையோட வெட்டு, வெட்டு கரண்டையோட அப்படி கரண்டை தெரிச்சு ஓடிட்டு, சுப்ஹானல்லாஹ், கரண்டை தெரிச்சு ஓடிட்டு. அப்புறம் இவன் கீழே விழுந்த உடனே இன்னொரு நபித்தோட வந்து விழுந்து அவனை குத்தி அபூஜஹல் அவனுடைய கதையை முடிக்கிறாங்க. போர் முடிஞ்ச உடனே அபூஜஹல் யாரு சொன்னாங்க போது, நாங்கள் அந்த சிறுவர் சொல்றாரு, நாங்கள் தான் 2 பேரும் 2 சார்ஜ் பண்ணோம், நாங்கள் கரண்டையை அடிச்சு வீழ்த்தோடனே இவர் குத்தினாருன்னு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு மிரண்டாங்க. இதுக்கு இடையில இன்னொன்று இருக்கு. முஆத் இப்னு ஜமூஹ் அல்லது முஆத் இப்னு அஃப்ரா 2 பேர்ல ஒரு நபித்தோட ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டார். எப்படி ஷஹீத் ஆனார் தெரியுமா? போர்க்களத்தில் அவங்க எப்படி சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா, போர்க்களத்தில் எதிரிகளின் வாள் வெட்டு விழுந்துட்டு, எதிர் தொகையில் இந்த இடத்துல வெட்டு தோல்ல விழுந்துட்டு, விழுந்த உடனே சதை வெட்டப்பட்டு தோல் மட்டும் தொங்குது கையில, வெறும் தோல்ல கை இப்படி தொங்கிக்கிட்டே இருக்கு. யுத்த களத்தில் ஓடலை, யுத்தத்தில் நிற்கிறார், மீண்டும் வாழட்டு சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி சார் இந்த கையை தொங்குற கையை பின்னாலத்துக்கு போட்டுக்கிட்டாரு. சண்டை போட திருப்பி கை முன்னாடி விழுந்துகிட்டே எரிச்சலா இருக்கு. ஒரு கட்டத்துல தலை சுத்திரும் உங்களுக்கு, கையை வச்சு காலை மிதிச்சு பிச்சு கையை துற போட்டார். போட்டுட்டு சண்டை யுத்தம். தெரிஞ்சுக்கிடுங்க, எப்படி பிள்ளைகளை லக்கான்மாயை வளர்த்துட்டு நம்ம பிள்ளைகள் சொர்க்கம் வேண்டும் நினைக்கக்கூடிய, நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமாக கூட தெரியலாம். அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை வேறு திசைக்கு மாற்றி சோம்பேறிகளின் கூடாரமாக, சுயநல கூடாரமாக, இம்மையிலே சிண்டு பெருச்சாளிகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். நமக்கு வாழெடு சண்டை போடுறது இல்லை, ஆனால் நன்மையை தீமையை தடுக்கணும்னு சொன்னா அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஹதீஸை வசனத்தை குர்ஆன் அல்லாஹ் சட்டமாக்குனான். நபிமாரின் உபதேசம் அல்ல குர்ஆன். லுக்மான் ஒரு நல்லடியார் தான், அவர் உபதேசம் பண்ணார். மகனே, நீ நன்மை ஏவி தீமையை தடு, அதனால் வரும் துன்பங்களை நீ சகித்துக் கொண்டு வாது என்று சொன்னார். என்ன ஓடுறான், தெரிச்சு ஓடுறான், கண்டாலே பதறான். சொர்க்கமும் ஓடும், எதிர் திசையில நரகம் கிட்ட நெருங்கி வரும். வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு அல்லாஹ்வுக்காக, நாம இஷ்டப்பட மனேச்சை பின்பற்றி வாழ்வதற்கு அல்ல. தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல ஒரு அழுக்கடை பற்றி அல்லாஹ் விசாரிச்சா மட்டும் எந்த பதிலும் இருக்காது. ஏதாவது ஒரு அழுக்கடை. உங்க ஒத்த புருவத்தில் முடியலன்னா அவங்க மூஞ்ச பாருங்க, மூஞ்ச நாய் கூட மதிக்காது. ஒண்ணு மட்டும் கட்டாய முகத்தை பாருங்க, நீங்க கண்ணாடியில நாய் கூட கட்டின பொண்டாட்டியோட மூஞ்சி ரெண்டு ஓடிடுவா. இந்தா இல்லையா? இந்த இமை 1.5 அடிக்கு நீண்டு தொங்குச்சுன்னா இந்த தாடி மாதிரி அருவருப்பா இருக்காது, டிஸ்டர்பா இருக்கும்ல. ஒரு முடி மடங்கி கண்ணுக்குள்ள போயிட்டா போதும், டிஸ்டர்ப் ஆயிரும். கண்ணு இழுத்த முடி நிமித்துறது தூக்கம் வராது. சரியா தப்பா? புரியலையா? சும்ம துஸ் அலுன்ன யௌமதின் அனினையும், உங்களுக்கு கொடுத்த கொடைகளை நாம் விசாரிப்போம். விசாரணை சும்மா நினைச்சுக்கிட்டாங்க. என்னப்பா கொடுத்தா, என்ன சாப்பிட்ட? உடனே 50 ரூபா கொடுத்தேன், எல்லாம் செலவு பண்ணேன், நான் மிச்சர் வாங்கி தின்னேன், பூந்தி வாங்கி தின்னேன். அப்படியாப்பா? அப்படியா விசாரணை? அப்படி விசாரணை நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு விசாரணை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா எவனோ? முட்டாள் சமுதாயமே, ஓடி 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 இறை பாதையில வேறு பேர் சிந்திக்க. ராத்திரி வாய்ப்பு கிடைக்கும் போனா அல்லாட்டா பார்த்து அழுதுக்கணும். இங்க சேர்த்து நான் பேசலாம், எனக்கு சேர்த்து நான் தனியா பேசக்கூடாது. அப்படி அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஷைத்தான் அல்ல, உமர் அலிலாம் சொன்னாங்கல்ல, மனிதன் உபதேசிக்கிறான், ஒரு கட்ட தன்னை சுரையான நட்சத்திரம் போல தன்னை நினைத்துக் கொள்கிறான். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். பேசலாம், எனக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து. சும்மா நினைச்சிடாதீங்க. ஹலோ, இஸ்லாம் டெமிக்கு அடிக்கிறதுக்கு இல்லை. டெமிக்கு அடிச்சா அந்த காலத்துல பேர் முனாஃபிக்னு பேரு, நயவஞ்சகன் என்று பெயர். நரகத்தின் அடித்தட்டில் வாழ்கிறவன் தான் நயவஞ்சகன். முஸ்லிம் காபிர்களோட அதிக தண்டனை உடையவர்கள். சொபிஸ்டிகேட்டட் லைஃபுக்கான இஸ்லாம் வரல.
அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய கோடீஸ்வரன் கிடையாது. நான் பிசினஸ்ல கிழிக்க போறேன்னு சொல்லிட்டு போறானுங்களே, இறை வாழ்க்கைக்கு வராம கேடு கட்டவர்கள். அவளுக்கு எச்சரிக்கை பண்றேன், நாங்க 1000 ரூபாய் தருவோம், எதுக்கும் வரமாட்டோம், எங்களை கூப்பிடக்கூடாது. ஏய் முட்டாள்களா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வந்தன் உண்டா? அவருடைய கஜானாக்கள் எத்தனை 1000 ஒட்டங்களை சுமந்து வரப்பட்டது. அவர் எந்த போரிலையும் மிஸ் ஆகல தெரியுமா உங்களுக்கு? எந்த போரிலும் மிஸ் ஆக மாட்டார். அந்த ஷூரா கமிட்டியில அடுத்த ஆட்சியாளர் என்று தேர்ந்தெடுக்க ஷூரா கமிட்டியில அவங்க இருந்தாங்க. அந்த அளவுக்கு முதன்மையானவர்களாக இருந்தார்கள். செல்வம் ஒரு பொருட்டல்ல, இறை பாதையிலே செலவும் செய்தார், இறை பாதையிலே தியாகம் செய்தார். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில ஷஹீதாகாம மரணிச்சாரு. அவர் சந்திக்காத போர்வழி அல்லாஹ் ஒரு கரங்களில் எல்லா போர்ல வெற்றியை தந்தபோது சொன்ன வார்த்தை, நான் ஒரு மிருகத்தை போன்று மரணிக்கிறேன், சுவதாக ஆக முடியலை என்று கவலைப்படுகிறேன் என்று சொல்லிட்டு தான் அவர் மௌத்தானார். எப்படி பார்த்தாரு? எக்கச்சக்கமான போர். சில போர்கள்ல 15 வாள் 20 வாள் உடைந்து சிதறின அவர் கைகள் சொல்ல, என் கையாலே பல வாள்கள் உடைந்து சிதறினேன். ஆனா நான் எப்படி மௌத்தாரன் தெரியுமா? என் உடம்புல மேனியிலே 200க்கும் மேற்பட்ட காயங்கள், போர் காயங்கள், அடையாளங்கள். ஆனால் நான் ஷஹீதாகாமல் ஒரு பிராணியை போன்று மரணிக்கிறேன் என்று கவலைப்பட்டார்கள் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம எப்படி வாழுறோம், எதை கேட்கிறோம். இல்லாட்ட சுப்ஹானல்லாஹ், இந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டு கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ் பரிசுத்தமானவர்களுக்கு மட்டுமே வைத்துக்கிற அந்த தூய சொர்க்கத்தை அடையும் ஆசைப்படுறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் இந்த தீனுக்கும் இந்த தலைவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் நாம் பாடுபட எதற்கும் தயார் கிடையாது. 24 நேரம் பேக்க முதல்ல தூக்கி போட்டே சுத்தணும். இப்போ கொஞ்சம் வாங்கலேன், அவன் சரி கிடையாது. அந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்கலை, இந்த கான்செப்ட் எங்களுக்கு பிடிக்கலை. அல்லாஹு, நீங்களா ஒரு கான்செப்ட் உருவாக்குங்க, நாங்கள் வாரோம். உருவாக்குங்க. ரெண்டாவது பர்சன் சார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. உங்களை நாம் படைத்ததெல்லாம் வீணுக்காக என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? என்னிடம் திரும்ப வரமாட்டோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இந்த கேள்வி வருது இல்ல, அறிவுள்ளவன் என்ன செய்ய? நல்லா கொஸ்டின் எழுப்பிட்டேன், ஆன்சர் குர்ஆன்ல இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இருக்கு. நான் வீணுக்காக படைக்கப்படவில்லை என்ற ஒருவன் நம்புவன், நான் என்ன செஞ்சா வீணுக்காக படைக்கப்படவில்லை என்பதை கொள்ள தேடணும்ல, சரி வரணும்ல. எப்ப அவன் செம்பாதி அவன் முன்னாடி இப்படியே பார்த்துட்டு படுத்துட்டு அப்படியே தொழுதுட்டு செத்துன்னு இஸ்லாம் சொல்லியிருந்தா உலகத்தை அவ்வளவு பேருக்கு வந்திருப்பான். சொல்லலையப்பா, சொல்லல. இஸ்லாம் தான் சமூக வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, நன்மையை தீமையை தடுப்பது, சமூகம் எப்படி சமூகமா வெற்றி எப்படி பெறணும். அல்லாஹ் கௌமுகளை அழைத்து சிந்திக்கிற சமுதாயம் சில இடத்த குர்ஆன்ல பேசுறானே, நம்மளை நோக்கி தானப்பா பேசுறான், நமக்கு தானப்பா சொன்னான். ஏன்பா எல்லாம் படிக்க மாட்டோம்? அதெல்லாம் படிக்காமலே குர்ஆனை தொடாமலே அப்படியே நான் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவேன் இந்த உலகத்தை எந்த மடையனை அதை சொல்லுவானா? சார், நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க சார், உங்களுக்கு முதல் வாரத்திலே ஒரு புக்கு வரலைன்னா உங்க உமா கரு வருவா ஓட்டம் 3ஆம் கிளாஸ் படித்த உமா இங்கிலீஷ் மீடியம் வாத்தியாட்டே கேட்பாங்க, என் பிள்ளைக்கு புக்கே தரலையே, என் பிள்ளை படிச்சு அப்படியே கண்ணிலே முழுங்கிடுவானே, தரலையே. அல்ல அம்மா ரெடிக்கு புக்கு கொடுத்தா 6666 வருஷம் கிதாபை கையில கொடுத்தா எந்த உமா போய் கேட்டா? என் மாமன் படிக்கலையே, படிச்சு விளக்கம் பெறவில்லையா? எந்த உமா கேட்டா? எந்த அப்பன் கேட்டான்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான், அல்லாஹ்வுடைய தூதர் ஷஃபாத் செய்வார் என்று மட்டும் அந்த முஸ்லிம் உம்மத்துக்கு தெரியும். மடைய சமுதாயமே 25 அத்தியாயம் 30 வசனத்தை படி, அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை வச்சு எகென்ஸ்டா நிக்க போறாங்க. என் சமுதாயம் இந்த திருக்குர்ஆனை தன் முதுகுக்கு பின்னால் தூக்கி புறந்தள்ளி போட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையில குற்றம் சாட்டுவார்கள் என்று குர்ஆன் வசனம் நேரடியா இருக்கு. படிங்கப்பா சகோதரிகளே, படிங்க, படிச்சு பிள்ளைகளை அப்படி விளருங்க. அல்லாஹ் அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகளை தவக்கலமா பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்காதுங்க. உங்க பிள்ளைகளை எதுவும் வரமாட்டான். நம்மை நோக்கி எல்லா முசீபத்திலும் சோதனை வந்து அடிச்சு நொறுக்கிடுவான். நன்மையை தீமையை தடுக்கவில்லை என்றால் இந்த சமூகத்தின் மீது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும். எது வரைக்கும் என்றால் அல்லாஹ் அதை நீக்கவே மாட்டான். அவன் நாடியவரை அதற்கு பிறகு நீங்கள் தௌபா செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த உம்மத் தண்டனை வரதான் எது வரும் தெரியுமா? நன்மையை தீமையை தடுக்க தவறினார். ஞாபகம் வச்சுக்கணும். எங்கன்னா எங்க இயக்கத்தில் எந்த மாதிரி
மார்க்கத்தை விரோதமான தலைவனான செருப்பட போடு. சாமி கும்பிட்டானா அவன் தலைவன் இல்லைன்னு சொல்லணும். உங்கள்கிட்ட அந்த பண்ண நான் உழைச்சி பேசுறேன். இஸ்லாத்துக்கும் சாமி கும்பிடுவதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சிறுக்கை ஒழிக்க வந்த மார்க்கத்தில் அதை அடமான வைத்துத்தான் நீ எம்எல்ஏ எம்பி ஆகின்றால் உன் பதையன் காலுக்கு மயிர் சமன்னு சொல்லணும். சரியா தப்பா நான் சொல்றது? சரியா தப்பா? கொள்கைகளை கரெக்டா தேர்ந்தெடுங்க. மண்டை கலண்டாதீங்க. திருக்குறானுக்கு எகன்ஸ்டா எவன் பண்ணா சரிதான். நாட்டு ஒரு லீடர் நம்ம தலைவராக இருக்க முடியாது. நீங்க இறை தூதர் நமக்கு அதை போதிக்கல. இளமையை கரெக்டானதை அர்ப்பணிங்க. எவனோ சம்பாதிக்க, எவனோ அதிகாரத்தை சுவைப்பதற்கு போட்டு உழைச்சிட்டு இஸ்லாத்துக்கு உழைப்பா நிற்கிறேன். இன்னைக்கு செய்வது எவனோ ஒரு போலி தலைவனை உருவாக்குவதற்காகத்தானே ஒழிய இந்த மார்க்கத்திற்கு அல்ல. அதனால மார்க்கம் செழிக்காது. அவன் பாயிண்ட் பண்ணுவான், என்ன செய்யறான் பாருன்னு கேட்பான். உங்களால சொல்ல முடியாது. இப்போ உங்க இஸ்லாத்துல எல்லாம் கிடையாதுன்னு சொல்றீங்களப்பா, உங்க தலைவர் இப்படி செய்யறானப்பா, நீங்க என்ன செய்ய? அது 3 மாசத்துக்கு கும்பிடுவாங்க, 4ஆம் மாசம் நிறுத்திக்கணும் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. நீங்க உங்க தலைவர்கிட்ட கேட்கிற தைரியம் உங்களுக்கு உண்டா? இல்லைன்னா நீ என்ன தொண்டன், நீ என்ன சேவகன் அப்பன் செய்தாலும் தவறுன்னு கேட்கணும். நல்ல முஸ்லீமா இருக்க முடியும். வாக்கியத்தோவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.